கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய வேதவசனம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்பதே சங்கீதம் 139 அதிகாரம் 2வது வசனம். ஆம் அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதங்களில் மிகவும் விசேஷமான சங்கீதங்கள் என்று ஒரு சில சங்கீதங்கள் உண்டு. அந்த வரிசையில் வரக்கூடிய சங்கீதம்தான் இந்த சங்கீதம் 139 அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 24 வசனங்கள் உள்ளன. இந்த சங்கீதத்தில் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய அளவில்லாத அறிவையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் ஆச்சரியமான அவருடைய கிரியைகளையும் அழகாய் விளக்குகிறது. 3 விதமாக இதை விவரித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, தேவன் சர்வ ஞானி. சர்வ ஞானியாகிய தேவன் அவரை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது 1-6 வசனங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய அளவற்ற ஞானத்தையும் அவருடைய அறிவையும் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, தேவன் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் இருக்கிறார். உலகத்தார் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்வார்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவருடைய சர்வ வியாபி என்ற தன்மையை 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக, தேவன் சர்வ வல்லவர், வல்லமையுடைய தேவன், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் சர்வ சிருஷ்டிகர். தேவன் சர்வ வல்லவர். அவருடைய வல்லமையை எதையெல்லாம் செய்தது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தாவீது எழுதியிருக்கிற வசனங்கள் 13-24 வசனங்கள். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களை படைத்தாலும் ஒவ்வொரு மனிதனின் மேல் ஆண்டவர் எவ்வளவு அக்கறையாய் இருக்கிறார், எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் விளக்குகிறது இந்த சங்கீதம் 139வது அதிகாரம். ஆம் அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது கர்த்தருடைய தேவனுடைய சர்வ ஞானத்தை சொல்கிறது. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிகிறீர். நான் உட்கார்ந்தா உங்களுக்கு தெரியும், நான் எழும்பினா உங்களுக்கு தெரியும், நான் அமர்ந்தா உங்களுக்கு தெரியும், நான் படுத்தா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நீர் அறிந்திருக்கிறீர். இது எவ்வளவு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது அல்லவா? வேதனையோடு உட்கார்றீங்களா? விசனத்தோடு எழும்புறீங்களா? கவலையோடு நடக்கிறீங்களா? துக்கத்தோடு படுத்துக்கொள்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நினைவுகளையும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்திருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மட்டுமே. வியாதி படுக்கையில் கண்ணீரோடு படுத்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், படுத்திருக்கிறதை கூட அவர் அறிந்திருக்கிறார். சர்வ ஞானி, அவர் ஒரு சர்வ ஞானி. வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். தாவீது எருசலேமில் இருந்த நாட்களும் உண்டு. வனாந்தரத்தில் குகைகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் அலைந்து திரிந்த நாட்களும் உண்டு. அவர் நினைத்தார், தேவன் எருசலேமிலே வீற்றிருக்கிறார் என்று. ஆனால் அவர் கெபியிலும் குகையிலும் மலையிலும் பள்ளத்தாக்குகளிலும் நான் இருந்தாலும் என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் இப்பொழுது அமர்ந்திருக்கலாம். தேவன் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார்! உன்னதமும் உயரமுமான பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அங்கிருந்து உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உங்கள் கவலைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். ஸோ வாலிப பிள்ளைகள் ஒன்று கவனிக்கணும். ஒருவேளை தேவனுக்கு பிடித்தமில்லாத விதங்களில் நீங்கள் நினைக்கிற நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு சர்வ ஞானியாக இருக்கிறார். ஸோ வாலிப பிள்ளைகள் நம்ம கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும். கடவுளுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். கர்த்தர் இவ்வளவாய் நம்ம மேலே அக்கறையும் அளவு கடந்த அன்பையும் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இந்த வசனத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பகிர்வோம் இயேசுவின் அன்பையும் அவருடைய வார்த்தையையும்.